ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கீங்களா, அதோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, சும்மா ஜஸ்ட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். உப்பு போட்டு குடித்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதை குடிக்கிறதுனால என்னென்ன பயன் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. சும்மா அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாளடைவில் நம்ம சாதம் வடித்தா அதை தேவையில்லாமல் அது வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம குக்கரில் வச்சிடறோம். ஆனால் குக்கரில் வைக்கும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தாங்க. ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் திரும்ப மாறிட்டுருக்காங்க. கஞ்சி வடிக்கிற அந்த மாதிரி மாறிட்டுருக்காங்க. கஞ்சி வடித்து குடித்தோன்னா அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கால் வலிக்கு, வீக்கம் குறையிறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதம் வடித்த கஞ்சியில் திராட்சை பழங்களை சேர்த்து அரைச்சி முகத்தில் தடவி வந்தால் முகம் நல்லா ப்ரைட்டாக இருக்குமாமாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, வடித்த சாத கஞ்சியை ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸ் நல்லா பிரைட்னஸ் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னம்னா, கால் வலியில் அவதிப்படுறவங்க சாதம் வடித்த கஞ்சியில் வெந்நீர், கல்லுப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிதமான சூட்டில் வச்சு காலை முக்கி எடுத்தோம்னா கால் வலி, கால் வீக்கம் இதெல்லாம் கண்டிப்பாக குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சாதம் வடித்த கஞ்சி குடிக்கும்போது மேக்ஸிமம் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடு சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா, கஞ்சியை உப்பு, மோர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலக்கி அப்படியே குடிச்சிடுவாங்க. காலையில் தோட்டத்துக்கு போகிறவங்கலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி அதை குடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு காலையில் ஒரு 10 மணி வரையிலும் கொஞ்சம் அது பசியை இது பண்ணாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மணிக்கு மேலே நல்லா பசி தூண்டும். ஒரு 7-8 மணிக்கு குடித்தாங்க அப்படின்னா, இல்லை காலையில் 5 மணிக்கு குடித்தாங்க அப்படின்னா, ஒரு 8-9 மணி வரையிலும் நல்லா வேலை செய்யும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், நல்லா பசியும் தூண்டும். ஸோ இது பசியை தூண்டுற தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரலாங்க. இது கூட கொஞ்சம் சீரகம் கலந்து குடித்தா சாப்பிட்ட உணவு இப்போ நைட்டு நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குடிக்கலாங்க. நிறைய குழந்தைகளுக்கு இந்த டைமில் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஈவன் பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு கூட இந்த 2 நாள் முன்னாடி நைட் நார்மலாக ஆக்சுவலாக ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் சாப்பிட்டான். ஆனால் நைட்டு ஒரு 2 o'clockலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வாமிட். அது என்ன அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்னால வர்ற இதை நீங்கள் டக்குன்னு குறைக்கணும் அப்படின்னா, இந்த சாதம் வடித்த கஞ்சியை எடுத்து கூட கொஞ்சம் ஆற வச்சு, குழந்தை இல்லைங்களா, ஸோ ஆற வச்சு கொஞ்சம் உப்பு கலந்து கூட சீரகத்தை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைஜஷன் ப்ராப்ளம் குறையும். அதே மாதிரி நல்ல பசியை தூண்டும். ஸோ இதுதான் இந்த சாதம் வடித்த கஞ்சியோட பெனிஃபிட்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். தேங்க்யூங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஆப். தேங்க்யூ ஸோ மச்.